கோர்ட்டுக்கு வரும்போது அவர் சொன்ன வார்த்தை வந்து எங்களுக்கு இன்னைக்கு மனசு வலிக்கிற மாதிரியே இருந்தது. அப்போ அந்த மாப்பா பாண்டியராஜன் அமைச்சர் அவர்கிட்டயும் நேரில் போய் அவர் சொன்னது, அறிக்கையோ ஏதோ இப்போ நான் வந்து 17 வருஷத்துக்கு பிறகு அறிக்கை வரல அப்படின்னு சொல்லும் போது, தேர்தல் வரும்போது அவசரமா கொண்டு அந்த அறிக்கையை கொண்டு சத்யபாமாமா சப்மிட் பண்ணாங்க. அது பிடிஎஃப் அப்படியே போட்டாங்க. அது அப்படி வெளியே பேசப்படாம போயிட்டு. அடிக்கடி வெங்கடேஷ் சாரை கூட எம்பி வெங்கடேஷ் பார்த்தா கூட சொல்றேன், நீங்க அடிக்கடி கீழடியை பத்தியே பேசிக்கிட்டு இருக்கீங்க, நீங்க ஏன் இங்க கொஞ்சம் ஆதிச்சலூரை பத்தி பேசுங்க, ஆதிச்சலூர் அது பழசுங்க அப்படின்னு சொல்லுவாரு. நயினார் நாகேந்தர் யாரா இருக்கிறாருன்னா பிஜேபியுடைய தலைவரா இருக்காரு. அவர் நினைத்தால் அவர் சட்டமன்றத்தில் ஒரு கவன ஈர்ப்பு தீர்மானத்தை கொண்டு போய் ஒரு வரைவு திட்டத்தை நீங்க கொடுங்க அப்படின்னு சொல்லி இங்க இருந்து சொல்லிட்டு, இன்னைக்கு நல்லக்கண்ணையா வந்து தாவரவர்ணியை காப்பாற்றுவதற்காக 2011 ஒரு தடை உத்தரவு வாங்கினாங்க. ஆற்று மணலை அள்ளக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு தடை உத்தரவு. ஆக்சுவலா வந்து அங்க என்னதான் இருக்கு, அதாவது அது யாருடைய நாகரிகம், அங்க இருந்த மக்கள் யாரு, கொல்லப்பட்டார்களா, போர் நடந்ததா, நோய் வந்ததான், பலவிதமான தகவலை நீங்க பேசுறீங்க, பேசுறீங்க, எல்லாருமே பேசுறாங்க. ஆக்சுவலா என்ன இருந்தது உண்மையிலேயே? இல்ல பெரும்பாலுமே அதாவது தாமிரவர்ணி நாகரிகம் அப்படின்னு தான் அதை சொல்றோம். இப்ப அதையே எடுத்துக்கிட்டோம்னா, இப்போ வந்து நம்ம அதாவது இப்போ ஒரு காலகட்டத்துல வந்து தமிழக முதல்வர் வந்து இந்த பொருணி அருங்காட்சியகம் ஆரம்பிக்காருல, அப்போ அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, தமிழருடைய நாகரிகத்தை எழுதணும் அப்படின்னாலே பொருணியாற்றங்கரையில இருந்தா எழுதணுங்க. அந்த பொருணியாற்றங்கரை அப்படின்னாலே அந்த ஆதிச்சநல்லூர் உள்ள வந்துருது ஒண்ணு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா சிவகலையில வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, இதுல ஒரு சின்ன ஒரு விஷயம் எப்படி இருக்கு அப்படின்னா, சிவகலையில வந்து ஆரம்பத்துல இருந்தே மாநில அரசு தான் பண்ணிக்கிட்டு இருக்கு. சிவகலையில் உள்ள பொருள்களை அவங்க ஆய்வு பண்றது சுதந்திரமா அவங்க ஆய்வு பண்ணி பீட்டாவில் கொண்டு போய் 5300 வருஷம் அப்படின்னு சொல்லி அறிக்கை வந்துட்டு. ஆனா இந்த மத்திய அரசு பண்ணக்கூடியதோடைய அறிக்கைகள் வந்து லேட் ஆகிட்டே இருக்கு. அது எதனால அப்படின்னு தெரியல. அப்படியே ஒரு 8 வருஷத்துக்கு முன்னாடி ஆரம்பிச்சது தானே சிவகலை. இப்ப 10 வருஷம் கூட இருக்கு. எங்களோட வழக்குக்கு பிறகு 2017 வழக்குல நாங்க சிவகலை அகலாய்வு பண்ணணும்னு சொல்லி அந்த சேர்த்தோம். கொர்க்கையும் 7 வருஷம் தான் அவ்வளவுதான் இருக்கு. விடிவு வந்துருச்சு. வந்துட்டு மியூசியமும் வந்துட்டு இது காரணம் அந்த மாப்பா பாண்டியராஜன் அவருடைய ஸ்பீடு. அதுக்கப்புறம் தங்கம் தென்னரசு ஐயாவுடைய உதயச்சந்திரனை வந்து நீங்க அவருடைய பணிகள். ஆமா, இதுல அதைத்தான் அடுத்தால சொல்ல வரேன். இந்த அமைச்சர் ஒரு பக்கம் இருந்தாலும் இதுக்கு எல்லாம் ஒரு இயக்குனர் யாரா இருந்தா ஒரே இயக்குனர் உதயச்சந்திரன் ஐயா தான். அது மாதிரி அவருடைய சிவானந்தம் ஐயான்னு சொல்லி அவரு உதவி இயக்குனராக இருந்து இப்போ அவர் தான் தொழில் இயக்குனராக இருக்காங்க. இந்த 2 பேரும் அதுல ரொம்ப இன்ட்ரெஸ்ட். ஆமா, அது போக இந்த ஆதிச்சநல்லூர் இப்போ வந்து இவ்வளவு மோசமா போகுது காரணம் அந்த முதல்ல இருந்தது. இப்ப நான் என்ன சொல்றேன் அப்படின்னு சொன்னா, இப்போ கீழடி அப்படிங்கக்கூடியது அப்படின்னு சொன்னா நம்ம அமர்நாத் ஐயாவை சொல்லியிருந்தோம். டக்குனு கீழடி அகழ்வாய்வு பண்ணவர் அவர் தான் அப்படின்னு சொல்லியிருந்தோம். அவர் காலத்துக்கு பிறகு அந்த அகழ்வாய்வு வந்து அதுக்கு பிறகு பல்வேறு காலகட்டத்தில் வந்து நம்ம தமிழக அரசு பண்ணிச்சு. யாரையும் பெருசா சொல்லவே முடியல. அது இவர் பண்ணாரு. கடந்து போறீங்க. எனக்கு என்னன்னா, கீழடியில வந்து அமர்நாத் ராமகிருஷ்ணன் வந்து மத்திய தொழில் துறையுடைய அலுவலர். அவர் தான் இறங்கி பண்ணாரு. ஆனா அவருக்கு அவ்வளவு இடைஞ்சல் கொடுத்தாங்க. அவரால் வந்து அதை செயல்பட முடியல. அதன் பிறகு அது தமிழ்நாடு அரசு கைக்கு வந்த பிறகுதான் எல்லாமே வெளியே வந்தது. அதுக்கப்புறம் இவரை அறிக்கை பண்ண அது ஒரு பக்கம் இருந்துகிட்டு இருந்தாலும், நான் இப்ப என்ன மறுபடியுமே இப்ப கீழடி விவகாரம் வந்து அவரை வச்சுதான் வருது. அவரை டிரான்ஸ்பர் பண்ணிருக்காங்க. அவரை வச்சுதான் வருது. அப்ப இங்க வந்து மத்திய அரசாங்கத்தோட மாற்றாந்தமான இவங்களுடைய இருக்குது. அது இல்லைன்னு சொல்ல முடியல. நான் சொன்னேன், நிர்மலா சீதாராமன் அப்படிங்கக்கூடிய ஒரு நபர், அவர் தமிழ்நாட்டை சேர்ந்தவர். அதனால அவருக்கு இருக்கக்கூடிய அந்த ஆர்வம் எல்லாத்துக்கும் அதுல இல்ல. அதனாலதான் என்னன்னா, நீங்க உங்க நூல்லயே குறிப்பிட்டிருப்பீங்க, தியாக சத்தியமூர்த்தி. ஆமா, அவருக்கு மத்திய அரசு உதவலையா, இல்ல மத்திய அரசு அவருக்கு உதவலையா, ஏன் அவர் வந்து மறைச்சுக்கிட்டே இருக்காரு, சொல்ல மாட்டேங்கிறாரு? தியாக சத்தியமூர்த்தி ஐயா வந்து கோர்ட்டுக்கு ஒரு தடவை வந்தார். கோர்ட்டுக்கு வந்து அவர் ஆஜராக கோர்ட்டுக்கு வந்தாரு. கோர்ட்டுக்கு வரும்போது அவர் சொன்ன வார்த்தை வந்து எங்களுக்கு இன்னைக்கு மனசு வலிக்கிற மாதிரியே இருந்தது. அப்போ அந்த மாப்பா பாண்டியராஜன் அமைச்சர் அவர்கிட்டயும் நேரில் போய் அவர் சொன்னது, எங்களுக்கு வந்து ஒரு டேபிளும் ஒரு கம்ப்யூட்டரும் உதவுறதுக்கு 2 பேரையும் தாங்க, நான் அறிக்கை எப்பவுமே டைப் பண்ணி தரேன் அப்படின்னாரு. அது அவருடைய மன வேதனையை தான் குறிக்கு. ஏன்னா அவரை வந்து கையை கட்டி போட்டிருக்கோ இதோ அப்படிங்கிற மாதிரி தோணுது. அவருக்கு வந்து அறிக்கை கொடுக்க ரெடியா இருக்கு. அமர்நாத் அன்னைக்கு ஒரு சத்தியமூர்த்தி அந்த மாதிரிதான். அந்த சத்தியமூர்த்தி இன்னைக்கு அமர்நாத் இருக்கமா, அன்னைக்கு சத்தியமூர்த்தி. அதே மாதிரி இந்த மத்திய தொழில் துறையில வந்து இந்த டிரான்ஸ்ஃபர் அப்படிங்கிறது வந்து வேதனையான ஒரு விஷயம். நல்லா வந்துட்டு இருக்கும்போது இப்ப நம்ம தூத்துக்குடி மாவட்டத்துல ஆதிச்சநல்லூர்ல
அகழ்வாய்வு நடக்கும்னால முதல்ல பாத்தீங்க அப்படின்னா கேரளாவில் 8 இடத்துல தொழில் துறை இருக்கு. மத்திய தொழில் துறையில அங்க வந்து அலுவலகம் வந்து பாத்தீங்கன்னா 8 சர்க்கிள் இருக்கு. எவ்வளவு பெரிய சின்ன ஊர், அங்க 8 சர்க்கிள் இருக்கு. நமக்கு வந்து ஒரே ஒரு சர்க்கிள் தான், சென்னை சர்க்கிள் மட்டும்தான். எங்க வழக்குல தான் ஒரு நாள் எங்களுடைய நீதியரசர் வந்து கிருபாகரன் ஐயா வந்து இவ்வளவு பெரிய ஊருக்கு ஒரு சர்க்கிள் தானா அப்படின்னு கேட்கும்போது தான் திருச்சி சர்க்கிளை உருவாக்குனாங்க. அந்த திருச்சி சர்க்கிளுக்கு கீழே தான் இப்போ இந்த ஆதிச்சநல்லூர் வருது. அந்த திருச்சி சர்க்கிளுக்கு முதல் இயக்குனரா டாக்டர் அருண்ராஜ் அப்படின்னு சொல்லி ஒரு ஐயா வந்தாங்க. அவங்க தமிழ்காரங்க. அவங்க கிட்டத்தட்ட சொல்ல போனா தூத்துக்குடி மாவட்டம் தான் அவங்களுக்கு சொந்த ஊர். அவங்க வந்தாங்க. ரொம்ப ஆர்வம். அந்த ஆர்வத்தோட என்ன பண்ணாங்கன்னா ஆதிச்சநல்லூரை வந்து வேகமாக அகழ்வாய்வு பண்ணி இந்த சைட் மியூசியம் வர வரைக்கும் அவர் ரொம்ப வேகமா இருந்தார். சைட் மியூசியம் வந்து முடிஞ்சு திறப்புலா முடிஞ்சவொடனே அவரை தூக்கிட்டாங்க. அவர் தூக்கின பிறகு இன்னைக்கு ஒண்ணுமே இல்லை. அதுக்கு பிறகு யார் வந்தவங்க எதுவுமே பண்ணல. அதுக்கு பிறகு வந்து வடநாட்டுக்காரர் அதை ஒன்றும் பண்ணவே இல்லை. அவரை தூக்க வேண்டிய அவசியமும் இல்லை. அவரை ப்ரொமோஷன் அப்படிங்கிற பேர்ல தூக்கி கொண்டு போயிட்டாங்க. இப்ப அதுக்கு பிறகு பாத்தீங்கன்னா ஆதிச்சநல்லூர்ல ஒரு சின்ன கல்லை தூக்கி எடுத்து போட கூட ஆள் இல்லை. அதே மாதிரி இந்த அகழ்வாய்வு பண்ணும்போது ஏ சைடு, பி சைடு, சி சைடு 3 பண்ணாங்க. பி சைட்ல பண்ணிக்கிட்டே இருக்கும்போது அங்க தங்கமும் கிடைக்கல, வெங்கலமும் கிடைக்கல, ஒண்ணுமே கிடைக்கல. அப்ப எல்லாரும் சொன்னாங்க அப்போ அலெக்சாண்டர் ரியா பண்றது தப்பா இருக்குமோ அப்படிங்கும்போது இந்த அருண்ராஜ் சாருடைய தலைமையில யதீஷ்குமார் அப்படிங்கக்கூடிய ஒரு ஆய்வாளர், இப்ப யதீஷ்குமார் ஆய்வாளர் இப்போ வந்து தமிழ்நாட்டுக்கு வந்துட்டாங்க. தமிழ்நாட்டு தொழில் துறைக்கு வந்துட்டாங்க. அவர் இருந்து என்ன பண்ணாங்கன்னா ராத்திரி பகலா ஸ்டடி பண்ணி ஒரு இடத்த கண்டுபிடிக்கிறாங்க. அந்த இடம் தான் இப்போ சி சைட்டுன்னு சொல்லக்கூடிய சைட். அந்த சைட்ல ஒரே ஒரு குழியை அவங்க உருவாக்கி தோண்டி எடுக்கும்போது அந்த குழிக்குள்ள தான் ஏகப்பட்ட வெங்கலம், ஏகப்பட்ட இரும்பு, ஒரு நெற்றி பட்டயம், தங்க நெற்றி பட்டயம் எல்லாம் கிடைச்சிது. பட் அந்த ஆய்வாளர்கள் இருக்காங்க பார்த்தீங்களா, இப்போ அமர்நாத் மாதிரி, டாக்டர் அருண்ராஜ் மாதிரி, யதீஷ்குமார் மாதிரி, அந்த ஆய்வாளர்கள் இன்ட்ரெஸ்டா அதுல இருந்தா மட்டும்தான். ஏன்னா நான் வந்து ஆர்வலர் தான். நான் போய் அங்க அகழ்வாய்வு பண்ண முடியாது. அப்போ நம்ம அதே மாதிரி அரசியல்வாதிகள் இருக்கலாம், அரசியல்வாதிகள் யாருனாலும் இருக்கலாம், எந்த அரசியல்வாதிகள் இருந்தாலும் சரி. அப்ப அது இன்ட்ரெஸ்டா யார் இருக்காங்களோ அவங்களுக்கு அந்த வேலையை கொடுக்கணும். நான் சொல்றது அதுதான். நீங்க இப்போ வந்து ஒரு அறிக்கையோ ஏதோ இப்போ நான் வந்து 17 வருஷத்துக்கு பிறகு அறிக்கை வரல அப்படின்னு சொல்லும் போது அறிக்கையை வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா அடுத்த ஆட்சி அந்த ஆட்சி தேர்தல் வரும்போது அவசர அவசரமா கொண்டு அந்த அறிக்கையை கொண்டு சத்தியபாமாமா சப்மிட் பண்ணாங்க. அது பிடிஎஃப் அப்படியே போட்டாங்க. அது அப்படி வெளியே பேசப்படாம போயிட்டு அந்த நேரம் அந்த அறிக்கையை வந்து நான் இவ்வளவு நேரமா அறிக்கை வரலன்னு தான் நினைச்சிட்டு. ஆமா அது வெளியே பேசப்படாமலே போயிட்டு அந்த நீங்க சொல்றது எனக்கு தெரியாது. ஆமா அந்த அறிக்கை வந்து வெளியே பேசப்படாமலே போயிட்டு நான் கூட என்ன பண்ணேன், என்னோட புத்தகத்தில் வழக்கு எண் புத்தகத்துல பாத்தீங்க அப்படின்னா ஆதிச்சநல்லூர் வழக்கு எண் அப்படின்னு சொல்லி நான் ஒரு புத்தகம் எழுதியிருக்கேன். அந்த புத்தகத்துல பாத்தீங்க அப்படின்னு சொன்னா அந்த சத்தியமூர்த்தி என்னெல்லாம் சொன்னார் அப்படிங்கிறத வச்சுதான் அதுல எழுதியிருப்பேன். சத்தியமூர்த்தி ஐயா அவர் அறிக்கை தாக்கல் பண்ணும்போது முதல் கட்டம் 2வது கட்டம் என்னெல்லாம் தாக்கல் பண்ணான்னு சொல்லி அதை வச்சுதான் எழுதியிருப்பேன். அதே ஒரு பெருமைய ஒரு பிரமாண்டமான ஒரு வழக்கு எண் அப்படிங்கும் போது ரொம்ப நெகிழ்வா இருக்கு. அந்த தப்பான ஒரு விஷயம் தான் வச்சுக்கலாம். வழக்கு போட வேண்டியிருக்குங்கிறது ஒரு தப்பான விஷயம், தேவையில்லாத ஒரு விஷயம், அரசாங்கமே செய்யணும். நீங்க வழக்கு போட்டு அடுத்தடுத்து வழக்குகள் போட்டுட்டே இருக்கீங்க. அந்த வழக்குல வந்து உங்களுக்கு ஒரு நீதிபதிகள் பெரிய அளவுல உதவி பண்ணிருக்காங்க. அது ஒரு பெரிய ஒரு லிஸ்டே இருக்கு. கொஞ்சம் நீங்களே சொன்னா நல்லா இருக்கும். அதாவது எனக்கு என்னன்னா அந்த வழக்கு நடந்துகிட்டு இருக்கும் போது தேர்தலும் நடந்தது. தேர்தல் நடந்தது அப்படின்னா உங்களுக்கு எல்லாம் தெரியும். தேர்தலில் முதல்ல அப்ப இருக்கக்கூடிய ஆளுங்கட்சியை தான் ஃபர்ஸ்ட் செய்தியா வைப்பாங்க. அடுத்தால இன்னொரு எதிர்கட்சிக்கு ஒரு செய்தி வைப்பாங்க. 3வது ஒரு செய்தி மிக பிரமாண்டமான செய்தியா இருக்கணும் அப்படின்னு சொன்னா எங்களோட வழக்கு செய்தி தான் இருக்கும். அது வந்து அந்த நேரத்துல அப்ப கிருபாகரன் ஐயா, அப்புறம் எஸ் சுரேந்திரன் ஐயா, தாரணி அம்மா, அந்த மாதிரி நீதியரசர்கள் வந்து நிறைய நீதியரசர் எல்லார் பேரையுமே கொஞ்சம் சொல்லுங்க. ஆமா அதுக்கு அதாவது மகாதேவன் ஐயா அப்படி கேட்கறது. முதல்ல வழக்கு ஃபர்ஸ்ட் அதை எடுத்து கொண்டு வந்ததே சுவாமிநாதன் ஐயா தான் கொண்டு வந்தாங்க. ஆக அந்த மொத்த நீதியரசர்கள் டீமே அவங்களுக்கு வந்து கண்ணுக்குள்ள வந்து அந்த ஆதிச்சநல்லூரை வந்து வெளியே கொண்டு வரணும் தான். இன்னைக்கும் நீங்க நல்லா பாத்தீங்கன்னா கீழடி நாகரிகம் வந்து 2600 அப்படின்னு தான் சொல்லிக்கிட்டு இருக்கோம். அப்ப கிருபாகரன் ஐயா வந்து இன்னைக்கு இவ்வளவு நாள் வச்சிருக்க அந்த முதுமக்கள் தாலியை உடனே அகழ்வாய்வு பண்ணி எனக்கு உடனே அறிக்கை வேணும் அப்படிங்கும் போது அந்த உள்ள பத்திரமா வைக்கப்பட்ட அறிக்கையை கொடுத்து எடுக்கும் போது அப்பவே 2900 அப்படின்னு சொல்லி நம்ம ஆதிச்சநல்லூர் வந்தது. 1 மாசத்துல கொடுத்தாங்க. 17 வருஷம் அறிக்கை கொடுக்க முடியாம இருந்தவங்க 1 மாசத்துல உடனே புளோரிடால இருக்கக்கூடிய அமெரிக்கா புளோரிடால இருக்கக்கூடிய அகழ்வாய்வு அங்க கொடுத்து உடனே கார்பன்டேட்டிங் பண்ணி கொடுத்தாங்க. ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. அதே 2900 அப்படிங்கிற மாதிரி ஒரு வருஷத்தை காட்டினாங்க. இப்போ பாத்தீங்க அப்படின்னு சொன்னா இந்த 5300 அப்படி சிவகலை நாகரிகத்துக்கு வந்திருக்கு. இந்த சிவகலை, கொற்கை, அந்த ஆதிச்சநல்லூர் 3மே நேர்கோட்டில் இருக்கக்கூடிய ஒரு விஷயம், முக்கியமான விஷயம். தாமிரபரணி ஆற்றங்கரையில் இருக்கக்கூடிய பொருணை நாகரிகம் அதுதான் அப்படின்னு சொல்றோம். அப்ப இந்த விஷயங்கள் எல்லாம் வச்சு பார்க்கும்போது கீழடி வந்து 2600 தான். ஆனா எங்களுக்கு இதுல என்ன விஷயம் அப்படின்னு சொன்னா நான் வந்து தமிழர்களை 2ஆ பிரிச்சு பார்க்கணும் அப்படின்னு நான் நினைக்க வரல. பட் நான் என்ன சொன்னேன்னா நம்மளுடைய பாரம்பரியம் முன்னால தள்ளி போகுது அப்படிங்கிறத நம்ம சொல்ல வரேன். குறிப்பா சொல்ல போனா ராபர்ட் ஃப்ரூட் அப்படிங்கிறவர் வந்து அந்த காலத்துல வந்து
தாமிரபரணி ஆற்றங்கரையில் ஒரு அகழ்வாய்வு பண்ணியிருக்கிறாரு. அந்த அகழ்வாய்வு பண்ணும்போது இதே 1576 அதுல நுண்கற்கால கருவிகள் அப்படின்னு சொல்லி அவர் கையில கருவிகள் கிடைச்சிருக்கு. நான் இப்ப இருக்கக்கூடிய செய்திகள் கூட 2 கருவி கிடைச்சிருக்கு. தேரிக்காடுன்னு சொல்லக்கூடிய சாயர்புரத்துலயும் கருவிகள் கிடைச்சிருக்கு. அதை வந்து அவர் என்ன சொல்றாருன்னா ஒரு 10,000 வருஷத்துக்கு பழமையானது அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்றாரு. அதுக்கப்புறம் இப்போ முர்தகாயின்னு சொல்லி இப்போ லக்னோ ஆய்வகத்தில் இருக்கக்கூடிய முர்தகாயின்னு சொல்லி ஒரு ஆய்வாளர், அவரும் முக்கியமா நம்ம இப்போ சிவகலை அகழ்வாய்வு வர்றதுக்கு காரணமா அவரும் ஒரு ஆய்வாளராக இருந்தாரு. அவரு என்ன சொல்லியிருக்காருன்னா, இந்த கொற்கை துறைமுகம் எப்போ கைவிடப்பட்டது அப்படின்னு ஒரு பெரிய அகழ்வாய்வு பண்ணிட்டு இருக்காரு. அப்போ அவர் இந்த தாமிரபரணி ஆற்றங்கரையில் அந்த மணல் படிந்த படியை வச்சு தாமிரபரணி ஓட்டத்தை வைத்து இது இவருடைய நாகரிகம் இல்லாட்டி இவருடைய வளர்ச்சி இதனுடைய ஆண்டு காலம் எப்படி இருக்கும் அப்படின்னா அவர் 24,000 வருடம் வரைக்கும் போகுது, அவருடைய ஆய்வுல போகுது. அப்ப நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னு சொன்னா, தமிழனுடைய நாகரிகம் வந்து பல ஆயிரம் வருஷங்களுக்கா பேசிக்கிட்டு இருக்க நேரத்துல நம்ம கீழடியில இந்த 2600 மட்டும் பேசிக்கிட்டே இருந்தா அந்த 5300 மறந்துடக்கூடாது. இல்ல அது சரி, பட் கீழடி வந்து 2600 தான் முடிச்சிட முடியாது இல்ல. அதான் சொல்றேன், அதான் 2600 கீழடியுமே கூட 1000க்கு போகலாம். நான் என்ன சொல்றேன்னா 5000க்கு போகுது போகல ரெண்டாவது. நான் என்ன சொல்றேன்னா, இந்த கீழடியை பேசும்போது இந்த கீழடியை பேசக்கூடிய எல்லாரும் கொஞ்சம் ஆதிச்சந்திரன் திருப்பி பார்த்து பேசினா எனக்கு நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இங்க என்ன பிரச்சனை அதுதான் நான் திரும்பவும் ஆரம்பிச்சு அதைத்தான் நான் திரும்ப மத்திய அரசு கையில இருக்கு, இது மாநில அரசு கையில இருக்கு. ஆனா 2 பேருமே இதை பேச மாட்டேங்காங்கன்னு நினைக்கும் போதுதான் நமக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. ஏன்னா அந்த அன்னைக்கு மாநில அரசு பேசலன்னு இப்ப நான் வந்து மாநில அரசுக்கு சப்போர்ட்டாவோ மத்திய அரசு சப்போர்ட்டோ பேசலாம். மாநில அரசு தான் நீங்க பெரிய அளவுல எடுத்து பொருளை கொண்டு வர அவங்களுடைய லிமிடேஷன்ல அவங்க பண்ணிருக்காங்க. சிவகலையை கொண்டு வந்துட்டாங்க, மயிலாடும்பாறையை கொண்டு வந்துட்டாங்க, அவங்க மேல எடுத்து தானே போறாங்க. நம்ம இது ரெண்டையும் ஒரே தராசுல வச்சு நிறுத்த முடியுமா? இல்ல மத்திய அரசு மாநில அரசு ஒண்ணா நிறுத்த முடியாது. நமக்கு தர வேண்டிய பண்டுகள், அதாவது தென்னகத்துல வந்து 5 இடம் சொன்னதில்ல, தென் தமிழகத்துல மட்டும் இல்ல, தென்னகத்துல அதை சொல்ல போனா ஆந்திரா கர்நாடகா அந்த பக்கம் தென் பகுதியிலே பார்த்தா ஒரே ஒரு சைட் மியூசியத்துக்கு அவங்க இடம் ஒதுக்கிட்டு போயிருக்காங்க. சொல்லப்போனால் அந்த வழக்கு ப்ரெஷர் ஒரு பக்கம் இருந்தாலும் கூட லோக்கல்ல இருக்கக்கூடிய நம்முடைய தொகுதி எம்பியோட ப்ரெஷர் கூட இருக்கலாம். ஆனா என்னுடைய ஆதங்கம் என்ன அப்படின்னா, நான் வந்து மாநில அரசு குறை சொல்லலை. இந்த மாநில அரசுல இருக்கக்கூடிய நம்ம அமைச்சர் பெருமக்களும் அவங்களும் இன்னும் கூடுதலா கொஞ்சம் ஏன் ஆதிச்சல்லூர்ல வந்து இப்போ நான் வந்து ஒரு சாதாரண ஒரு மனிதனா வழக்கையும் போட்டுக்கிட்டு எப்போதுமே நீங்க மத்திய அரசு தாங்கன்னு கேட்கறதோட அரசை கொஞ்சம் விரட்டி நீங்க பேசலாமே அப்படின்னு தான் என்னுடைய அரசு செஞ்சிருக்கணும். இந்த வழக்கை கூட அவங்க போட்டிருக்கணும். என்னுடைய ஆதங்கம் அது. அதாவது நீ கொஞ்சம் கீழடியே பேசிக்கிட்டு இருக்கீங்களே. ஏன்னா நான் வந்து சொல்றது என்னுடைய தம்பி சகோதரி அதை சொல்ல வரல. என்னுடைய ஆதங்கம் என்னன்னா, நீங்க எங்க இதையும் பேசுங்க அப்படின்னு. நான் அடிக்கடி வெங்கடேஷ் சாரை கூட நம்ம எம்பி வெங்கடேஷ் பார்த்தா கூட சொல்றேன், நீங்க அடிக்கடி கீழடியை பத்தியே பேசிக்கிட்டு இருக்கீங்க, நீங்க ஏன் எங்க கொஞ்சம் ஆதிச்சலூரை பத்தி பேசுங்க, ஆதிச்சலூர் அது பழசுங்க அப்படின்னு சொல்லுவாரு. பழசு கொஞ்சம் இதையும் கொஞ்சம் பேசுங்க, இது உங்களோட சேர்ந்த விஷயம் தானே அப்படின்னு சொல்லுவேன். அதே மாதிரி கனிமொழியம்மாவும் இதுல இன்ட்ரெஸ்ட் தான் ஃபுல்லா முழுக்க. ஆதிச்சலூர் அப்படின்னு சொன்னா இன்னைக்கு அது திறப்பு விழாவை கண்டதாக இருந்த இடம் சரி, ஒரு சின்ன அதுல ஒரு அகழ்வாய்வு நடந்து டாக்டர் அருண்ராஜ் இருக்கும்போது அகழ்வாய்வு நடந்து அது ஒரு எலும்புக்கூடை வெடி எடுக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு மண்டையோட எடுக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த நேரம் வந்து ஒரு எம்பி அதுக்கெல்லாம் வர வேண்டிய அவசியமே இருக்காது, வந்தாங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஒரு குழி, இந்த பெரிய குழி ராயல் குழின்னு சொன்ன பார்த்தீங்களா, அதுல வந்து நிறைய வெண்கல பொருட்கள் கிடைச்சது அப்படின்னு சொல்லி அதுல வந்து ஒரு கிட்டத்தட்ட சொல்லப்போனா இறங்கி போகக்கூடிய அடி வந்து ஒரு 20 அடிக்கும் கீழே, 25 அடிக்கும் கீழே. அது இறங்கி போனா ஏணி வச்சுதான் இறங்கி போகணும். அதுல ஒரு எம்பி வந்து அது இறங்கி போய் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆனா இவங்க இறங்கி போய் பார்த்தாங்க. அதிகாலையில வந்துருவாங்க, அதிகாலை 6 மணிக்கெல்லாம் வந்துருவாங்க. ஆனா எனக்கு என்ன அப்படின்னு சொன்னா, இப்ப கொஞ்ச நாளா அது என்னமோ தடைப்பட்டு இருக்கு. ஏன்னா ஒருவேளை இப்ப கனிமொழி தேர்தல் வந்துருச்சு, கனிமொழி அம்மா அவர்களுக்கு வந்து இப்ப நிறைய பொறுப்புகள் வந்து நிறைய வேலைகள் வந்துட்டு அதனால நினைக்க இருக்காங்களா, இல்லாட்டா அவங்கள வந்து அன்றைக்கு தூண்டுவதற்கு ஒரு மாவட்ட ஆட்சித்தலைவர் செந்தில்ராஜ் ஐயா இருந்த மாதிரி இப்போ ஒரு ஆள் இல்லையா? ஏன்னா இந்த வழக்கு இப்ப என்ன ஆச்சு, வழக்கோட முடிவு என்னது வந்து? வழக்கு முடிவு தான் இப்போ முதல் வழக்குக்கு முடிவு வந்துருச்சு. முடிவு வர போய் நம்ம நினைச்ச மாதிரி நமக்கு வந்து மீண்டும் அங்க அகழ்வாய்வு பண்ணிட்டாங்க. அகழ்வாய்வுக்கு 2 அருங்காட்சியம் கிடைச்சிட்டு அதுக்கப்புறம் அறிக்கையே வந்துட்டு வழக்கு முடிஞ்சிட்டு. வழக்கு அந்த முதல் வழக்கு 2017 போட்ட வழக்கு முடிஞ்சிருச்சு. இப்போ ஒரு வழக்கு அது நிலுவையில இருக்கு. இந்த மியூசியத்துக்கு இல்ல, இப்போ வந்து பராமரிப்பு இல்லாம இருக்கு, திரும்ப பராமரிக்கணும் அப்படின்னு நம்ம போட்ட வழக்கு அது வந்து நிலுவையில வழக்கு முடியல. அது வந்து 2017 வழக்கு அது வந்து அந்த 3 கோரிக்கை முடிஞ்சிருக்கு. ஆனா இப்போ வந்து நம்ம என்னைக்கு மீண்டும் அந்த உலகத்தரம் வாய்ந்த அருங்காட்சியம் அமைஞ்சு முடியுதோ, என்னைக்கு இந்த சைட் மியூசியம் வேலை பூரா முடியுதோ, என்னைக்கு பாதுகாக்கப்பட்ட பகுதியை அறிவிக்கப்பட்டு இந்த இடத்துல வந்து மியூசியத்தை பார்க்கறதுக்கு மக்கள் வந்து சேர்றாங்களோ அது வரைக்கும் வளர்க்க முடியாது, நம்மளும் முடிக்க முடியாது. ஏன்னு கேட்டா நமக்கு வந்து வழக்கா
வடக்கு தெற்கு வழக்கு இல்ல. மத்திய அரசு வந்து நமக்கு வந்து இந்த சைட் மியூசியத்தை வந்து பராமரிக்கணும், ஒழுங்கா பராமரிக்கணும். ஏன்னா இல்ல இது காங்கிரஸ் காலத்திலயுமே கண்டுகொள்ளப்படல, காங்கிரஸ் காலத்திலயும் கண்டுகொள்ளப்படவில்லை, பிஜேபி காலத்துல கண்டுகொள்ளப்பட்டும் பராமரிக்கப்படல. வழக்கமா இங்க திராவிட அரசியல்ல இருந்து வைக்கப்படுகிற ஒரு குரல் வந்து வடக்கு தெற்கு தெற்கு அந்த மாதிரி தெற்கு அந்த மாதிரி பார்க்க வேண்டிய அந்த மாதிரி தான் பார்க்க வேண்டியிருக்கு, வேற ஒண்ணுமே இல்லை. இப்ப நான் இப்ப என்ன நினைக்கிறேன் அப்படின்னு சொன்னா, இப்ப வந்து நம்ம அமர்நாத் ஐயா வந்து இப்ப இந்த அறிக்கையை வந்து வெளியே கொண்டு வரதுக்கு அவங்க படாத பாடுபட்டுக்கிட்டு இருக்காங்க. இதுக்கு ஒரு பக்கம் அது நடந்துகிட்டு இருந்த மாதிரி இப்போ நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னா, இந்த ஆதிச்சநல்லூர் அப்படிங்கிறது வந்து வெளியே வரணும் அப்படின்னு சொன்னா வடநாட்டுல இருந்து ஒரு இயக்குனர் கொண்டு போடக்கூடாது. திருச்சி சர்க்கிளுக்கு வந்து வடநாட்டுல இருந்து ஒரு இயக்குனருங்க எதுக்கு? அவங்க வடநாட்டுல இருந்து வடக்கு எத்தனையோ இடம் இருக்கு, நீங்க அங்க போட்டிருந்தா இங்கேயே தரமா வேலை செஞ்சுட்டு இருக்கக்கூடிய ஒரு இயக்குனர், அதாவது அமர்நாத் ஐயா இருந்தாலும் சரி, நம்ம அரண்ராஜ் ஐயா இருந்தாலும் சரி, இவங்களை ஏன் இங்க போடலாமே? இவங்களை போட்டு இவங்களை செயல்பட வைத்து இவங்களை வச்சு இந்த பண்டு வாங்கி இந்த வேலையை செஞ்சோம் அப்படின்னு சொன்னா நம்ம தமிழ்நாட்டுல வந்து இந்த அருங்காட்சியகம்லாம் காப்பாற்றப்படும். இது என்னுடைய அதாவது என்னோட இல்லை, பாமர மனித மக்களோட நம்ம தமிழருடைய தொழில் துறை ஆர்வலர்கள் எல்லாருடைய கோரிக்கை. ஏன்னா நான் அங்கிருந்து வடநாட்டுல இருந்து ஒருத்தவர் நான் தான் இருக்கேன், நான் ஆதிச்சநல்லூரை பத்தி அதிகமா பேசிட்டு இருக்கேன். எனக்கு அருகில் இருக்கக்கூடிய கீழடியை கூட சொன்னா கீழடி என்னோட பேசிட்டு இருக்காங்களே, எங்களை பேச மாட்டேங்காங்களே ஆதங்க இருக்கு. நான் சராசரி மனிதன், நான் வந்து தமிழருடைய நாகரிகத்தை வெளியே கொண்டு வரணும்னு சொல்லி ஆசைப்படுறவன் தான். ஆனா சராசரி மனிதன், என் தாமிரபரணி மேலதான் எனக்கு ஆசை நிறைய இருக்கும். வைகை வந்து கொண்டாடும் போது என்னையும் சேர்த்து கொண்டாடுங்க அப்படிங்கிற ஒரு ஆதங்கம் இருக்கும். ஏன்னா நான் இதற்காக கோரிக்கை செய்வதற்காக பிறந்தவன். எப்பனாலும் என்னை தூக்கி நீங்க எழுப்பி விட்டனால நான் இதைத்தான் பேசிக்கிட்டு இருப்பேன். எனக்கு வந்து யாரு மேல இருந்தாலும் சரி எனக்கு தான்னு சொல்லி நான் கேட்பேன், கீழே யார் இருந்தாலும் அவங்கள வந்து முடிக்க விடுறதுக்கு கேட்பேன். அதே நேரம் என் கூட சேர்ந்து உட்காந்து ஒர்க் பண்றவங்களை பார்த்தா அவங்களுக்கு வந்து அவங்கள வந்து பாராட்டுவேன். ஏன்னா முதல் பாராட்டுறதும் நான் தான் பாராட்டுவேன். அதே நேரம் அவங்க தரல அப்படின்னு சொன்னா, ஏன்னா இன்னைக்கு வந்து அழுத பல்ல தான் பால் குடிக்க முடியும்னு சொல்றாங்க, அதுக்கு வழக்கு போடவும் நம்ம தயங்க மாட்டோம். ஏன்னா எனக்கு என்னுடைய நண்பர் டாக்டர் அழகுமணி எல்லாம் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, இன்னைக்கு வந்து அவர் இந்த இடத்துல நான் அவர் சிறப்பான மனிதர், எனக்கு நான் நிறைய கேள்விப்பட்டேன். ஆமா ஆமா, விகடன்ல கூட வாங்கி இருக்கிறார், டாப் 10 அவார்டு வாங்கியிருக்காரு. அவரும் நானும் போட்ட ஒரு சிரிச்சுக்கிட்டே சொன்ன ஒரே விஷயம், வழக்கு போடணும் நிறைய செலவாமே அப்படின்னு சொன்னேன். அவர் சொன்னாரு, டாக்குமெண்டேஷன் உழைப்பு எல்லாம் நீங்க பாத்துக்கிடுங்க, செலவை நான் பாத்துக்கிட்டது அப்படின்னு சொன்னார். இன்னைக்கு வந்து இந்த மாதிரி மனிதர்கள்லாம் ரொம்ப அபூர்வம். அவர் வந்து நதிகள் மேல ரொம்ப பற்று. அவருடைய பொண்ணுக்கு கூட வைகை அப்படின்னு சொல்லி பேர் வச்சிருக்கிறார். அவர் மதுரையை சேர்ந்தவர், ராமநாதபுரத்தை சேர்ந்தவர். பொண்ணுக்கு வைகைன்னு பேர் வச்சிருக்காரு. அந்த அளவுக்கு இன்னைக்கு வந்து அந்த தமிழ் பற்று, இடப்பற்று, மொழிப்பற்று உள்ளவங்க எல்லாம் ரொம்ப வழக்கறிஞர்ல ரொம்ப கம்மின்னு சொல்லலாம். அதனால நான் அவரை வந்து நான் உண்மையிலே அது பாராட்டப்பட வேண்டிய ஒரு விஷயம். தொடர்ந்து அது மட்டும் இல்லாம தொடர்ந்து தாமிரபரணி வழக்கும் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, தாமிரபரணிக்கு சாக்கடை கலக்காத ஒரு நதியா மாத்தணும் அப்படின்னு சொல்லி போராடிக்கிட்டு இருக்கோம். 2018 இருந்து அது ஒரு பெரிய போராட்டம். நீதியரசர்களே அங்க வந்து நேரடியா வந்தாங்க. இன்னும் அது வந்து கோவமா போயிடக்கூடாது அப்படிங்கிறதுல வந்து ரொம்ப கவனமா அந்த வழக்கு போய்கிட்டு இருக்கு. அந்த வழக்கு போய் அது ஒரு முடிவுக்கு வரக்கூடிய ஒரு சூழ்நிலையில அங்கேயும் இதேதான், மத்திய அரசு மாநில அரசுக்கும் உள்ள பிரச்சனைகள் பெரிய அளவுல. மத்திய அரசு மாநில பிரச்சனை, நீதியரசர்கள் வந்துட்டாங்க. நீதியரசர்கள் வந்து பார்த்துட்டு தாமிரபரணி சுத்தப்படுத்துறதுக்கு எவ்வளவு செலவாகும், மத்திய அரசு பண்றீங்களா அப்படின்னு சொல்லி மத்திய அரசு கூப்பிட்டு கேட்கறாங்க. மத்திய அரசை விட்டு கேட்டோம்னா மத்திய அரசு வந்து நாங்க செய்ய தயாரா இருக்கோம் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ இங்க இருக்கக்கூடிய நம்மளுடைய எம்பி ராபர்ட் புருஸ் அப்படிங்கிறவர் என்ன பண்றாரு அப்படின்னா, ஆர்வமா நீதியரசர்கள் வரும்போதே கூடவே வந்துட்டு நான் போய் உங்களுக்கு நிதி வாங்கிட்டு வரேன் அப்படின்னு சொல்லி அவர் வந்து நேரா டெல்லிக்கு போறாரு. டெல்லியில போய் அங்க போய் இந்த ஜல் சக்தி சேவன் சொல்லி ஒரு திட்டம் இருக்கு, அதோட அமைச்சரை போய் பாக்குறாரு. அவரு நான் பண்டு தாரேன் அப்படின்னு சொல்றாரு. உடனே அந்த பண்டு தாரங்க அந்த டாக்குமெண்ட் அப்படியே கொண்டு போய் கோர்ட்ல கொண்டு ஒப்படைக்காரு. அப்ப கோர்ட்ல கொண்டு ஒப்படைக்கும் போது அவங்க என்ன சொல்றாங்கன்னா, அப்ப நாங்க பண்டு தர தயாரா இருக்கோம் அப்படின்னு சொல்லி அங்க இருந்து வரும்போது கோர்ட்ல இருந்து கேக்குறாங்க, நீங்க பண்டு தர தயாரா இருக்கீங்களா? ஆமா, நீங்க வரைவு திட்டம் வந்து மாநில அரசு தந்தா நாங்க தர தயாரா இருக்கணும் அவங்க முறைப்படி இங்க சொல்றாங்க. சரி, வரைவு திட்டத்தை நீங்க கொடுங்க அப்படின்னு சொல்லி நம்ம மாநில அரசுகிட்ட கேட்டா அதுக்கு அனுமதி தாங்கன்னு சொல்லி இவங்க கேக்குறாங்க. ஆக அங்க அதாவது அங்க என்ன நடக்குது அப்படிங்கிறதே தெரிய மாட்டேங்குது. அதாவது முடிவுக்கு வந்து பணம் தரதுக்கு அவங்க தயாரா இருக்குன்னு சொல்றாங்க, இவங்க வரைவு திட்டத்தை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி இவங்கள சொல்றாங்க. ஆனா இவங்களுடைய அதிகாரி சொல்றான் எனக்கு நீங்க அனுமதித்தாங்க அப்படிங்கிறான். அதுக்குள்ள என்ன குளறுபடி நடக்கு அப்படின்னு இன்னும் எங்களுக்கு புரிய மாட்டேங்குது. அனுமதி தரணுங்கிறது வந்து கட்டாயமா இல்ல? அதுதான் இப்ப எங்களுடைய வழக்கறிஞர் வந்து நீதியரசர்கள் மூலமா அதுக்குரிய கேள்விகளை கேட்டுக்கிட்டு இருக்காங்க. ஆனா என்ன பொறுத்தல சொல்ல போனா இது ஒரு பொற்காலம் அப்படின்னு நான் ஏற்கனவே உங்ககிட்ட சொன்னேன். எதுக்கு பொற்காலம் அப்படின்னு சொல்றேன் அப்படின்னு பார்த்தா, இன்றைக்கு வந்து திருநெல்வேலியோடைய எம்எல்ஏவா இருக்கிறது யார் அப்படின்னு சொன்னா உங்களுக்கு தெரியும், நம்மளுடைய நயினார் நாகேந்திரன். நயினார் நாகேந்திரன் யாரா இருக்கிறாருன்னா பிஜேபியோடைய தலைவரா இருக்காரு. அவர் நினைத்தால்
அவர் சட்டமன்றத்தில் ஒரு கவன ஈர்ப்பு தீர்மானத்தை கொண்டு போய் ஒரு வரைவு திட்டத்தை நீங்க கொடுங்க அப்படின்னு சொல்லி இங்க இருந்து சொல்லிட்டு மத்திய அரசுல போய் பண்டை வாங்கி கொடுத்துடலாம். சீக்கிரமா வேலை முடிஞ்சிடும். அப்போ இந்த காலம் ஒரு பொற்காலம், ஒரு நல்ல எல்லாமே நம்ம கிட்ட கரெக்டா இருக்கு. அது மாதிரி சபாநாயகர் வந்து திருநெல்வேலி தண்ணியை இப்ப நல்லா தெரிஞ்சவர். குறிப்பா சொல்ல போனா இந்த பகுதியில உள்ள எல்லா நீர்நிலைகளும் எங்கெங்க நீர் எப்படி எப்படி ஓடுது, எந்த பக்கம் போகுது, வெள்ளநீர் கால்வாய் எப்படி போகும், தாமிரபரணி தண்ணீர்ல எத்தனை கால்வாய் இருக்கு, அந்த கால்வாய் எங்கெங்க போகுது, எப்படி போக விளையுது, எந்த போகத்துல எங்க தண்ணி திறக்கலாம், அந்த தண்ணி கோடை காலத்துல எப்படி திசை வழி கொண்டு போறான்னு முழுசும் தெரிஞ்ச மனிதர் தான் இன்னைக்கு இருக்கக்கூடிய அப்பாவும். அவர் தான் சபாநாயகரா இருக்காரு. அதே மாதிரி தூத்துக்குடி தூத்துக்குடியில கனிமொழி எம்பி அம்மா, அவங்களும் மேலையும் செல்வாக்கா இருக்காங்க, இங்கேயும் செல்வாக்கா இருக்காங்க. இது வந்து இங்கு தாமிரபரணிக்கு ஒரு பொற்காலம்னு நினைக்கிறேன். ஏன்னா நீதியரசர் வேற உத்தரவு போட்டிருக்காங்க. இவங்க எல்லாமே சேர்ந்துட்டாங்க அப்படின்னா, ஏன்னா நான் வந்து என்னதான் நம்ம நீதிபதி எல்லாம் இருந்தாலும் சரி, அதிகாரிகள் அந்த அரசியல்வாதிகள் அவங்களும் சேர்ந்தா தான் நம்ம ஜெயிக்க முடியும். சும்மா நம்ம வந்து நாம இப்ப நான்லாம் பாத்தீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா, தாமிரபரணியில வந்து இப்போ வழக்கு போட்டிருக்கேன். வழக்கு போட்டு அதிகாரிகிட்ட சண்டை போட்டுக்கிட்டே இருக்க மாட்டேன். இன்னைக்கு தூத்துக்குடி கலெக்டர் கூட சேர்ந்து எஸ்ட்ரோ நிறுவனம் ஒரு நிறுவனம் மூலமா வாடகை இல்லாத இயந்திரத்தை வாங்கி முள்செடிகளை பிடுங்கிட்டு இருக்கோம். அந்த முள்செடி பிடுங்க கலெக்டர் ஃபண்ட் கிடைக்குது. அந்த வேலை செய்வதற்கு தன்னார்வலராக நான் கூட போய் நின்று அதுக்காண்டிய ஏற்பாடுகள்லாம் நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன் தூத்துக்குடி மாவட்டத்தில். அதே மாதிரி நெல்லை மாவட்ட கலெக்டர் கூட சேர்ந்து அந்த பாளையங்கால்வாய், சாக்கடை கலந்த பாளையங்கால்வாய், திருநெல்வேலி கால்வாய் எல்லாம் அவர்கிட்ட ஒரு கோரிக்கை வைத்து இதே எஸ்டோ நிறுவனத்தினுடைய இயந்திரத்தை கொண்டு போய் அந்த சாக்கடையை பூரா நாங்கள் அகற்றியிருக்கோம். சாக்கடை பூரா அகற்றி அந்த இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அங்கே இருக்கக்கூடிய மாநகராட்சி கமிஷனர் கூட சேர்ந்து அந்த எங்கெல்லாம் சாக்கடை கலக்குதோ அந்த சாக்கடையெல்லாம் உலகத்தின் முதல் நாகரிகம்னு சொல்றீங்க. ஆமா, அந்த நாகரிக தொட்டில் வந்து பொருணை தாமிரபரணி. ஆமா, சாக்கடையோட கிடந்து கஷ்டப்படுது. அந்த நாகரிகத்தை காப்பாற்ற தான் வெளிக்கொண்டு தான் போராடுறோம். போராடும் போது இந்த நாகரிகத்தை மட்டும் போராடி இந்த மணல் திரட்டை மட்டும் காப்பாத்திக்கிறது மண்மூடி போயிருக்கு. இப்ப இவங்க சாக்கடையை வச்சு மூடுறாங்க. அப்ப அது ஒரு போராட்டமா இருக்கு. அதுக்கு ஒரு போராட்டம். தாமிரபரணி ஆதிச்சநல்லூர் ரெண்டையும் காக்க வேண்டிய ஒரு போராட்டம், வழக்கு தான். ஆனா வழக்கோட சேர்ந்து இவங்க கூடயும் சேர்ந்து நம்ம செயல்பட்டுக்கிட்டு இருக்கோம். அப்ப அவங்களுக்கே தெரியுதாக இது வந்து வழக்கு வந்து ஒரு நியாயமான வழக்கு, இவங்க போடுறது வந்து வேற எதுவும் எதிர்பார்க்கல அப்படின்னு சொல்லி அவங்களும் நமக்கு ஹெல்ப் பண்றாங்க. ஆனால் அதற்கு முடிவு என்ன? கிட்டத்தட்ட 1 மணி நேரமா நம்ம பேசியிருக்கோம். நிறைய விஷயங்கள் பகிர்ந்துருக்கீங்க. உங்க போராட்டங்கிறது சாதாரண விஷயம் இல்லை. எல்லாரும் இதை எடுத்து பண்ண மாட்டாங்க, கடந்து போயிடுவாங்க. ஸோ அப்படின்னு விட்டுட்டு போறது தான் நிறைய நடக்கும். பல பேர் வந்து உங்களுக்கு முன்னோடிகள் இருந்திருக்காங்க, சாத்தான்குளம் ராகவன் மாதிரி. அந்த வழியில நீங்களும் வந்து இதை வந்து பெரிய அளவுல கொண்டு வந்திருக்கீங்க. அந்த வகையில உங்களுக்கு நிச்சயமா தமிழ் சமுதாயமே கடமைப்பட்டிருக்கு. உங்களுக்கு தமிழ் சமுதாயம் நிச்சயமா நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கு. அதுல மாற்று கருத்து இல்லை. இந்த மத்திய அரசு மற்றும் மாநில அரசுக்கு இடையிலான இந்த வேறுபாடுகள், பாகுபாடுகள், வடக்கு தெற்கு இதெல்லாம் தீர்ந்து எப்போ இதுக்கு தீர்வு வரும்னு ஏதாவது ஒரு நம்பிக்கை இருக்கா உங்களுக்கு? இப்போ நீங்க சொன்ன மாதிரி எனக்கு முன்னோடிகள் அப்படின்னு சொன்னீங்க பார்த்தீங்களா, ஆதிச்சநல்லூருக்கு வந்து எப்படி சிதம்பரத்தேவர், பாரதி முருகன், அந்த மாதிரி நிறைய, அதாவது ஆர்கே ராஜா, அப்படி அந்த மாதிரி ஆட்கள் நிறைய பேர் ஹெல்ப்பா இருந்தாங்க. எனக்கு வழிகாட்டி அப்படின்னு சொல்லலாம் அவங்க எல்லாம். இப்போ அவங்க வழியில இப்போ நான் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன் அப்படின்னா எனக்கு பின்னாலே நிறைய இதுக்காண்டி சப்போர்ட். உங்களுக்கு பின்னாடி போராடணுமா இன்னும்? ஏமா, அதான் போராட வேண்டி இருக்குல்ல. ஏன்னு கேட்டா என்னதான் அருங்காட்சியம் முடியாது. அருங்காட்சியம் வச்சாலும் கூட அதுக்கு சப்போஸ் ஒரு வேதனையா இருக்கு. அவ பராமரிக்காம போயிட்டு அப்படின்னு சொன்னா அதை வந்து போராடுறதுக்கு நிச்சயம் ஒரு ஆளுக்கு வேணும். அதுக்கு தயார் பண்ணி அடுத்த தலைமுறை வழக்கு போடுறதுக்கு வேணும், வழக்கு போடுறதுக்கு வேணும், போராடுறதுக்கு வேணும். அதுக்கு தயார் பண்ணிக்கிட்டு வேதனையா இருக்கு கேட்கறதுக்கு. ஆமா. அதுக்கப்புறம் தாமிரபரணியை பொறுத்தளவுல நல்லக்கண்ண ஐயாவை இந்த இடத்துல நான் அப்ப ஏற்கனவே உங்ககிட்ட சொன்னேன். அதாவது இப்போ வந்து பொற்காலம் அப்படின்னு சொன்ன பார்த்தீங்களா, நல்லக்கண்ண ஐயாவையும் நான் மனசுல வச்சுக்கிட்டு தான் அந்த பொற்காலம்னு சொன்னேன். எனக்கு நல்லக்கண்ண ஐயா வந்து தாமிரபரணியை காப்பாற்றுவதற்காக 2021 அப்படின்னு நினைக்கிறேன், 2021 இல்ல 2011 ஒரு தடை உத்தரவு வாங்கினாங்க. ஆற்று மணலை அள்ளக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு தடை உத்தரவு. அவரும் தனிநபரா நீதிமன்றத்துல போராடி தான் அந்த இது வாங்கினாங்க. அதே மாதிரி அதற்கு பிறகு நம்மளை எல்லாம் ஏமாத்திட்டு ஸ்ரீவிடத்தை தூர்வாரதோம் அப்படின்னு சொல்லி அதுக்கு பிறகு தூர்வாரம் போய் அதுலேயும் மண்கடத்தல் பண்றாங்கன்னு அதையும் அவர் தான் தடை உத்தரவு வாங்கி கொடுத்தாரு. அதுக்கு எங்களுக்கு வந்து தாமிரபரணியை காத்த மாமனிதர் அப்படின்னு சொல்லி நாங்க வந்து அவரை சொல்லலாம். அதே மாதிரி நயினார் குலசேகரன் சொல்லி ஒரு ஐயா, ஒரு தாடி வளர்த்து, பெரிய தாடி வளர்த்துருப்பாரு, வயசான ஆளு, 100 வயசு வரைக்கும் வாழ்ந்தாரு. ஒரு சோழா பையன் ஒன்று போட்டுக்கிட்டு எப்போ பார்த்தாலும் மனு கொடுத்துக்கிட்டு இருப்பார், தாமிரபரணியை காப்பாற்றணும், தாமிரபரணி தாத்தானே அவருக்கு பேர். இவங்கெல்லாம் அந்த காலத்துல வந்து எங்களுக்கு முன்னோடியா இதே மாதிரி நிறைய, இதை நான் வந்து பேர் சொல்லதோட நிறைய இருக்காங்க. இவங்க எல்லாரும் இப்போ ஓரணியில் நின்று தான் அந்த தாமிரபரணியை காப்பாற்றுவதற்காக நிறைய முயற்சிகள் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. ஆனா இதெல்லாம் பெருசு இல்லை. இது வந்து இப்ப மனசு வைக்கிறது யார் அப்படின்னு சொன்னா இங்க இருக்கக்கூடிய அதிகாரிகளும் அரசியல்வாதிகளும் தான் மனசுல வைக்கிறோம். அரசியல்வாதிகள் தான் அதை வந்து சட்டமன்றத்தில் நிறைவேற்றி அதை பாராளுமன்றத்துக்கு கொண்டு போய் அங்கிருந்து நமக்கு ஃபண்டு வாங்கி தந்து
தாமிரபரணி. ஏன்னா நம்ம தேம்ஸ் நதி கரையை தான் எல்லாரும் சொல்லிக்கிட்டே இருப்போம். லண்டன்ல உள்ள தேம்ஸ் நதிக்கரை, லண்டன்ல உள்ள தேம்ஸ் நதிக்கரை மாதிரி இங்க ஒரு சுலோச்சனா பாலம் இருக்கு தாமிரபரணியில. நாங்க பாலம் கட்டியிருக்கோம், தேம்ஸ் நதி மாதிரியே கட்டியிருக்கோம் அப்படின்னு சொல்லணும். தேம்ஸ் நதி வந்து ஒரு காலத்துல வந்து செத்துப்போன நதியா மாறிட்டு, அங்க இருக்கக்கூடிய மீன்கள் எல்லாமே செத்து போய் சாக்கடை கலந்து இனிமேல் இது உபயோகமே இல்லை, இது எதுக்குமே உதவாத நதி அப்படிங்கிற மாதிரி ஆகிப்போச்சு. அந்த நதியை மீட்டெடுக்கிறதுக்கு காரணம் வந்து பொதுமக்கள்ல இருந்து இருந்திருக்காங்க. அங்க அதே அரசியல்வாதிகள் மட்டும் இல்ல, அங்குள்ள அதிகாரிகள் மட்டும் இல்ல, பொதுமக்கள் முக்கியமா அதுல இருந்திருக்காங்க. இப்ப நான் சொல்ல வாரதே அதான். அந்த பொதுமக்கள் ஆதிச்சநல்லூர் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஆதிச்சநல்லூர்ல நம்ம பெருசா வந்து நீங்க எல்லாம் எங்களை கூட்டு பேசுறீங்க, ஆதிச்சநல்லூரா எனக்கு புகழ். ஆனா ஆதிச்சநல்லூரை பார்க்க அந்த தூத்துக்குடி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி மாவட்டத்துல இருக்கக்கூடிய கல்லூரிகள் எத்தனை வந்திருக்கு அப்படின்னு பார்த்தா ரொம்ப குறைவு. கல்லூரிகள் உள்ள மாணவர்கள் பூரா வந்து பார்த்தா தானே அந்த ஆதிச்சநல்லூர் அப்படிங்கிறது வந்து வெளியே தெரியும். கீழடி அப்படிங்கக்கூடிய அருங்காட்சியகத்தை பார்ப்பதற்காக இப்போ நம்ம எல்லா இடத்துல இருந்து ஆட்கள் வராங்க. ஆனா இது இந்த இந்தியாவில் இருக்கக்கூடிய இந்த முதல் சைட் மியூசியத்தை பார்க்க வெளிநாட்டவர் வராங்க. ஆனா உள்ளூர்காரங்க வர மாட்டேங்காங்க. சைட் மியூசியம் நீங்க சொல்லும்போது அது எந்த அளவுல இருக்கு? பெரிய அளவுல இருக்கா? பெரிய அளவுல தான், உள்ளது உள்ளபடியே. அதாவது இப்போ மியூசியம் அப்படின்னு சொன்னா, கீழடி மியூசியம்னா எங்கேயோ நடக்கக்கூடிய அகழ்வாய்வு, அங்க இருக்க பொருள் எடுத்துக்கொண்டு இன்னொரு இடத்துல கொண்டு வைக்கும். இப்போ நம்ம திருநெல்வேலியில நடக்கக்கூடிய இந்த 3 கீழடி மாதிரி 3 மடங்கு பெரிய நம்ம மாநில அரசு உருவாக்கக்கூடிய அந்த ஆதிச்சநல்லூர், அப்புறம் சிவகலை, அதுல உள்ள இது கொண்டு வராங்க. அது அப்படிதான் இன்னொரு இடத்துல நடந்து. ஆனா ஆதிச்சநல்லூர்ல அந்த அகழ்வாய்வு நடந்த இடத்திலே அந்த எப்படி அந்த முதுமக்கள் தாலி இருக்கு, எப்படி முதுமக்கள் தாலிக்குள்ள எலும்புகள் இருக்கு, எப்படி இங்க அகழ்வாய்வு நடந்தது அப்படிங்கிறது காட்டு வண்ணமா இருக்கு. அதுதான் சைட் மியூசியம். உள்ள பயன்பாட்டுல இருக்கு. இன்னைக்கும் போனா பார்க்கலாம். காலையில 8 மணில இருந்து சாயங்காலம் 5 மணி வரைக்கும் லீவ்லாம் கிடையாது, கட்டணமும் கிடையாது, யாருனாலும் போய் பார்க்கலாம். விடியகாலம் 8 மணில இருந்து 5 மணி வரைக்கும் அதுக்கு 2 சைட்லயும் ஆள் இருக்கும். எப்போதும் நீங்க போய் பார்க்கலாம். அது வந்து அந்த வாய்ப்பை வந்து வெளியுள்ள ஊர்ல இருந்து வரவங்களும் பாக்குறாங்க, உள்ளூர்காரங்க பார்க்க மாட்டாங்க. இப்போ வந்து நம்ம ஆதிச்சநல்லூர்ல நிச்சயம் வந்து நம்ம இந்தியாவிலேயே முதல் சைட் மியூசியத்தை கொண்டு வந்தாச்சு. எப்படியாவது அதுக்கு அடுத்தால சைட் மியூசியம், உலகத்தர வாய்ந்த மியூசியம், இதெல்லாம் நிச்சயம் மாநில அரசும் மத்திய அரசும் நமக்கு கொண்டு தந்துரும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்கு. ஆனா இதை வந்து பார்க்கறதுக்கு யார் வரணும் அப்படின்னு சொன்னா, நம்மளுடைய முதல்ல தூத்துக்குடி, கன்னியாகுமரி, அந்த தென்காசி, திருநெல்வேலி, அந்த 4 மாவட்டத்தை சேர்ந்த கல்லூரி மாணவர்கள் வந்து பார்க்க வரணும். அந்த கல்லூரி மாணவர்கள் வந்து பார்த்தா தான் அடுத்தால ஓஹோ இங்கெல்லாம் எப்படி நடக்குதுன்னு. அதுபோக அதை பத்தி அடிக்கடி பத்திரிகையில செய்திகள் வரணும். அந்த பத்திரிகைகள் செய்தி வந்துகிட்டே இருந்தா தான் இப்போ கீழடி இந்த அளவுக்கு ஃபேமஸா இருந்துச்சு. ஏன்னா இந்த இடத்துல நான் ஒண்ணு சொல்லணும்னு நினைச்சுக்கிட்டு இருக்கேன். என்ன பொறுத்தவரை சொல்ல போனா, முதல் சங்கம், இடைச்சங்கம், கடைச்சங்கம் அப்படின்னு சொல்லுவோம். முதல் சங்கம் லெமுரியா கண்டம் அப்படின்னு சொல்லிடுவோம். கடைச்சங்கத்தை வந்து நம்ம மதுரையை சொல்றோம். இந்த இடைச்சங்கம் இருந்த இடம் தான் நம்மளுடைய ஆதிச்சநல்லூர் பகுதி. 2500 வருடங்களுக்கு முன்னால கொர்க்கை துறைமுகம் இருக்கும் பொழுது அங்க வந்து மேலை நாட்டு அறிஞர்கள், அப்புறம் யாத்திரியர்கள்லாம் வந்து பார்க்கும்போது அங்க வந்து ஒரு பெரிய துறைமுகம் இருந்தது அப்படின்னு சொல்றாங்க. பாண்டிய நாட்டு துறைமுகம். எப்படி பாண்டிய நெடுஞ்செழியன் மதுரையில வந்து கண்ணகி அந்த வரும்போது அப்போ வெற்றிவேல் செழியன் வந்து கொர்க்கையை ஆண்டு கொண்டு இருந்தான், அவன் தான் இங்க வந்து ஆட்சி செய்தான் அப்படிங்கக்கூடிய குறிப்புகள் நமக்கு இருக்கு. அதோட தமிழ் தாத்தா ஓவிஎஸ் அவர்கள் வந்து ஓலைச்சுவடிகளை தேடி போகும்போது அந்த ஆழ்வார் திருநெல்வேலியில் இருக்கக்கூடிய நம்மாழ்வார் கோயில் முன்னால போய் அவங்க வந்து சுவாமியை வணங்கி இந்த பக்கம் இருக்கக்கூடிய ஓலைச்சுவடி தேடும் போது 10 பாட்டு குறுந்தகை போன்ற மிக பழமையான ஓலைச்சுவடிகள்லாம் எங்க கிடைச்சது அப்படின்னு சொன்னா இந்த பகுதியில தான் கிடைச்சது. அதே மாதிரி நக்கீரன் அப்படிங்கக்கூடிய ஒரு இடைச்சங்கத்தில் இருந்த ஒரு பாடகர், அதை சொல்றதை விட புலவர், அந்த புலவர் வாழ்ந்த இடம் எதுன்னு சொன்னா அதை மதுரையை நம்ம சொல்ல முடியாது. ஏன்னு கேட்டா அவர் வந்து சங்க இருப்பது எங்கள் குளம் அப்படின்னு சொல்லி பாடுற மாதிரி ஒரு பாடல் இருக்கு. சங்க இருப்பது அப்படிங்கிறது வந்து அது மதுரையில வந்து எங்கேயுமே நடக்கல, அது கொர்க்கையில தான் நடந்திருக்கு. இன்னைக்கு கடற்கரை ஓரமா கொர்க்கையில தான் இன்னைக்கும் சங்க இருக்கிற தொழில் இருக்குது. கொர்க்கையில எங்க போய் பார்த்தாலும் அந்த சங்குகள் அருந்து கிடக்கிறத பார்க்கலாம். கீரனூர் அப்படிங்கக்கூடிய ஊரே அந்த கொர்க்கை பக்கத்துல ஒரு ஊர் இருக்கு, நக்கீரனூர் அப்படிங்கிற மாதிரி. நக்கீரனுடைய ஊரு பேரே அங்கே இருக்குது. இதை வச்சு பார்க்கும்போது இடைச்சங்கம் அப்படிங்கிறது வந்து இந்த சிவகலை, கொர்க்கை, ஆதிச்சநல்லூர்னு சொல்லக்கூடிய பொருநெல்வேலி நாகரிகம். கடைச்சங்கம் அப்படிங்கிறது வந்து இது ஆக நம்மளுடைய பெருமை. அதாவது சொல்லப்போனா 3 கண்கள் மாதிரி நமக்கு முதல் சங்கம், இடைச்சங்கம், கடைச்சங்கம் 3 இருக்கு. 3மே பெருமை தான். 3ம் பெருமை இருக்கும்போது கீழடியை எந்த அளவுக்கு இன்றைக்கு நம்ம எல்லாரும் உயர்த்தி காட்டுறோமோ, ஊடகங்களா இருந்தாலும் சரி, அரசியல்வாதிகளா இருந்தாலும் சரி, ஆர்வலர்களா இருந்தாலும் சரி, கீழடி எந்த அளவுக்கு நீங்க பேசுறீங்களோ அதே மாதிரி ஆதிச்சநல்லூரையும் நீங்க பேசணும். ஏன்னா ஆதிச்சநல்லூர் அப்படின்னா கீழடிக்கு தாய்மடி ஆதிச்சநல்லூர், கீழடிக்கு தாய்மடி ஆதிச்சநல்லூர். இதை வந்து உங்ககிட்ட நான் கோரிக்கை என்ன வச்சிரு அப்படின்னு சொன்னா, நீங்க மகனை பத்தியே பேசிட்டு இருக்கும்போது பெற்றெடுத்த தாயை பற்றியும் நீங்க பேசி தாயுடைய பெருமையும் கொஞ்சம் வெளியே கொண்டு போகணும். அப்படி வெளியே கொண்டு போனாதான் அது வந்து நம்ம வந்து நம்மளுடைய தமிழருடைய பெருமை இன்னும் பல ஆண்டுகளுக்கு முன்னே போன விஷயங்கள்லாம் நமக்கு தெரியும். எனக்கு வந்து கீழடியை வந்து நம்ம குறையெல்லாம் சொல்லவே இல்லை. கீழடியை வந்து நம்ம இன்னும் ரொம்ப சந்தோஷப்படுறோம். அதே மாதிரி ஆதிச்சநல்லூரையும் நீங்க எல்லாம் கொண்டு போகணும் அப்படிங்கிறதா என்னுடைய கோரிக்கை. இது வந்து ஊடகமா இருந்தாலும் சரி, பொதுமக்களா இருந்தாலும் எல்லாருமே சேர்ந்து நீங்க கொண்டு போகணும் அப்படிங்கிறதா. மத்திய அரசு, மாநில அரசும்
எந்த ஒரு விரோத போக்கு இல்லாம மத்திய அரசுலாம் நீங்க சொல்ற மாதிரி வடக்கு தெற்கு அப்படின்னு சொல்லி எந்த ஆட்சி வந்தாலுமே தென்னகத்தில் இருக்கக்கூடிய நம்ம வந்து சரியா பார்க்காம நம்மள இது பண்றத கடந்து போய் நீங்க வந்து ஆதிச்சநல்லூர்ல இந்தியாவிலேயே முதல் ஸ்டேட் மியூசியத்தை அமைச்சிட்டு அப்படியே போட்டா கெட்ட பேர் உங்களுக்கு தான். அதனால நீங்க அமைச்சு அந்த மியூசியத்தை இன்னும் பிரம்மாண்டப்படுத்தி அடிக்கல் போட்டு இன்றைக்கு செங்கலோட நிக்குது அந்த உலகத்தர வாய்ந்த அருங்காட்சியகம். நீங்க உலகத்துல இருக்கக்கூடிய எல்லா பொருளையும் அங்க விட்டு வைக்க போறோம் அப்படின்னு சொன்னீங்க. அந்த இடம் அரசியல் தான் பேச வேண்டியிருக்கு. ஆமா, மதுரையில எய்ம்ஸுக்கும் செங்கல் தான் நிக்குது. எய்ம்ஸ் செங்கலுக்கு தான் நிக்குது. அந்த மாதிரி செங்கலோட நிப்பாட்டிடாதீங்க. ஏன்னு கேட்டா இது உலக நாகரிகம் நம்ம தமிழருடைய நாகரிகத்திலிருந்து பிறந்தது அப்படின்னு சொல்றதுக்கு ஒரு உரிமை. அது தமிழருடைய நாகரிகம் அப்படின்னா இது இந்திய நாகரிகம் தான். அதை வந்து நீ உலகத்துல போகும்போது அது தமிழர் நாகரிகம் மட்டும் பேச போறதில்லை. அப்ப இந்திய நாகரிகமே செழிக்கணும் அப்படின்னு சொன்னா ஆதிச்சநல்லூர்ல உலகத்தர வாய்ந்த அருங்காட்சியம் நமக்கு வரணும். அந்த வாய்ப்புகள் வந்து நீங்க ஏற்படுத்தி தரணும் அப்படிங்கிறத எங்களுடைய கோரிக்கை. இது நிச்சயமா வரும் நம்புவோம். அவ்வளவு பெரிய போராட்டத்தை நடத்திருக்கீங்க. நிச்சயமா அதுக்கு பலன் கிடைக்கும். எதிர்காலத்திலையும் வழி வழியா இதுக்கான முன்னெடுப்புகள் நடக்கும் நம்புவோம். மிக்க நன்றி ஐயா. நன்றி.